இந்த படத்துல காமெடியும் இருக்கு, எமோஷனும் இருக்கு, கம்யூனிசமும் இருக்கு. பட் எல்லாமே வந்து ஒரு மிடில் லெவல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் சூப்பராவும் இல்ல, ரொம்பவும் லோ லெவல்லயும் இல்ல. ஒரு மிடில் லெவல்லயே வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே முனிஷ்காந்த் ஒரு ஞாபகமறதிக்காரர், அவர் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிக்கல. பட் இருந்தாலும் அவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அந்த விஷயத்துல அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணிடுறாரு. அதுக்கு திடீர்னு அப்படி மாறுவாரு அந்த விஷயத்துல மட்டும் அப்படின்னு புரியல. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு பார்ஷியல் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. அதாவது அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பொண்டாட்டினாலே பயம்பா, ஏதாவது வந்து சொல்லிடுவாளோ, ஏதாவது திட்டிடுவாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த படம் ரீச் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த படத்துல வல்கரான விஷயம் எதுவும் கிடையாது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுத்த ஒரு படம். ஓவராலா இந்த படத்துல சொல்ல வந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீப்பாவும், இன்ட்ரெஸ்டிங்காவும் சொல்லியிருந்தா, இன்னும் இந்த படம் பெட்டரா வந்திருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சிங் மூவியா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.